அதாவது ஆசிரியர் இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடமே இயங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய காசிம் புதுப்பேட்டை. இங்கே இருக்கிற அரசு பள்ளி கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து 111 பேர். அதில் வந்து இருபாலர், அதாவது மாணவ மாணவியர் படிக்கக்கூடியது. தலைமை ஆசிரியர் ப்ளஸ் ஒரு 7 ஆசிரியர், மொத்தம் 8 பேர் கூட ஆக்சஸ் ஸ்ட்ரென்த் இருந்து, கடந்த ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 ஆசிரியர் வந்து பணி மாறுதல் கேட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னு அப்பொழுது மக்களுக்கும் புரியவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆண்டு கல்வி காலத்தில் தொடங்கினால கல்வி ஆண்டு தொடங்கப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய 4 ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க, பணி மாறுதல் பெற்று இது பண்ணியிருக்காங்க, கவுன்சிலிங்கில் பெற்று வேறு மாவட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய இப்போ வந்து, அதாவது இப்போ விடுமுறை முடிந்து ஸ்கூலுக்கு வந்த மாணவர்கள் பார்க்கப்படும் போது ஆசிரியர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது குறித்து அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற கல்வித்துறை அதிகாரிகிட்ட கேட்கப்படும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கல்வி அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களின் தொந்தரவாக இல்லாட்டி ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால வந்து இவங்க ஆசிரியர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து பணிமாறுதல் பெற்று போயிருக்காங்க. என்ன காரணத்தில் அதை பற்றி முழுமையாக விசாரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே தான் எல்லா செய்தித்தாள்கள்லையும் செய்தியாக வெளிவந்தது. அதாவது ஆசிரியர்கள் இல்லாத பள்ளிக்கூடம், அதனால் மாணவர்கள் அவதி என்பது போன்ற தலைப்புகளில் இந்த செய்தி வெளியாகி கொண்டிருந்தது. இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கிராமத்தில் அந்த லோக்கல் உள்ள மக்களிடம் விசாரித்த போது பல தகவல்களை கொடுக்கும் பொழுது அது பல தகவல்களும் அதிர்ச்சிகரமான தகவல்களாக வந்துள்ளன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிக்கூடத்தை ஒரு மதரசாவாக ஆக்க முஸ்லீம்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அந்த பகுதியில் உள்ள மக்கள் வைக்கிறார்கள். என்ன ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவரங்குளம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒன்றியத்தில் இருக்கிறது செரியாலூர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர் ஜியாவுதீன் அப்படிங்கிறவர், அவர் எஸ்டிபியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவரும் அவருடைய மாமனாரான பஷீர் அலி, இவங்க 2 பேரும் இணைந்து தான் இந்த பள்ளிக்கூடத்தை கேப்சர் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு மதரசா பள்ளியாக மாற்றுவதாக முயற்சிப்பதாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க இன்னும் மேலும் அப்படின்னா, இந்த ஆசிரியர்கள் மேலே, அதாவது அந்த உள்ளூர் மக்களை அவர்களுக்கு சாதகமாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மேலே ஒரு பாலியல் புகாரை தெரிவித்து அவர்களை அச்சுறுத்தி அதன் மூலமாக அவர்களை பணி மாறுதல் சென்று அவர்களை செய்ய வைக்கிறார்கள். அதன் மூலமாக இப்போ அங்கே ஆசிரியர்களே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையை வைத்து கொண்டு இதை கையகப்படுத்த பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரை போடுவதற்கும் முயற்சி செய்கிறார்கள். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனம்குளம் கிராமத்தில் ஏற்கனவே அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தா நெடுவாசல் கருப்பையா என்று கூறுகிறார்கள். அவர் தலைமை ஆசிரியர் மாநில உறுப்பினராக, அதாவது இந்த பள்ளிகளினுடைய மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார், மாநில உறுப்பினராகவும் அவர் இருக்கிறார். அவர் இவர்களுக்கு சாதகமான நபர் என்பதால் அவரை தலைமை ஆசிரியராக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் நடக்கிறது. ஏற்கனவே இந்த ஜியாவுதீன் என்பவர் தான் இந்த அதாவது பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவராகவும் இருக்கிறார். ஸோ இந்த பதவிகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இந்த மாதிரி செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு குற்றச்சாட்டை அங்குள்ள மக்கள் விசாரித்ததில் ஸ்ரீடிவி சார்பாக விசாரித்ததில் அங்குள்ள மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இது உண்மையான விஷயம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு பேராபத்து அப்படி என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் ஏதோ இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்தில் மட்டும் நடப்பதாக இல்லை. ஏற்கனவே மேட்டுப்பாளையத்திலையும் இதே ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். மேட்டுப்பாளையம் பகுதியிலும் இதே போன்று ஏதோ ஒரு கிராமத்தில் அந்த பள்ளியை அரபு பள்ளியாக மாற்றுவதற்காக முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் நம்ம ஏற்கனவே இதே செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியிலும் நம்ம பார்த்தோம். இந்த செய்தியும் வந்தது. இதற்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாகப்பட்டினம் பகுதிகளில் ஒரு சில கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் ரம்ஜான் மாதம் என்றால் அந்த தொழுகைக்கு தகுந்தாற் போல பள்ளிகளுடைய விடுமுறைகள் நேரங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் அந்த மக்கள் வைத்தார்கள். அப்பொழுது அதற்காக அந்த செய்திகள் பேப்பர்லையும் கூட அன்றைக்கி அந்த சமயத்தில் செய்திகள் வெளிவந்தன. அப்போ பெற்றோர்கள் மிகுந்த கவலைக்குள்ளானதையும் பார்க்கிறோம். இந்து மாணவர்களுக்கும் அந்த படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்போ ஏதாவது பாருங்கள், நம்ம நிறைய ஜிகாதுகளை நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருந்திருக்கோம். இப்போ வக்பை வைத்துக்கொண்டு எல்லா இடங்களையும் வக்புக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு லேண்ட் ஜிகாத் ஒன்று பண்ணுறாங்க. அதை தவிர மயானங்கள் எங்கே இருந்தாலும் அந்த மயானத்தை ஆக்கிரமித்து அங்கேயே அந்த ஒரு லேண்ட் ஜிகாத், இது மாதிரி பல
விஷயங்களை எந்த இடத்துல இருந்தாலும் ஊடுருவி அந்த இடத்தை கேப்சர் பண்ணி அதை கேப்சர் பண்ணி அவர்கள் வசமாக்குவது என்பதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இப்பொழுது கல்வித்துறையிலும் இது போன்று ஊடுருவியிருக்கிறார்கள். நான் சொல்கிற சம்பவங்கள் எல்லாமே இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் நான் சொல்கிறேன். இதற்கு முன்னாடி இந்து முன்னணி ஆவணப்படத்தில் கூட இதே போல் ஒரு சம்பவத்தை நம்மளை அதில் ஆவணப்படுத்தி இருந்தார்கள். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாகூரில் இதே போன்று ஒரு பள்ளி, அந்த பள்ளி அரசு பள்ளி, அதாவது எய்டட் ஸ்கூல் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் மோடியை ஆதரித்து பேசிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது இதே போல் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைத்து அவர் மேலே புகார் சுமத்தப்பட்டு அவர் ஜெயிலிலும் இருந்தார், கைது செய்யப்பட்டு. அப்படிங்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம அதில் அது திட்டமிட்டே வேண்டும் என்றே செய்தார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து இது இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்று கல்வித்துறையில் புகுந்து பள்ளிக்கூடங்களை கைப்பற்றி அதை இதை போல் மதரசாகவோ அல்லது அரபு பள்ளியாகவோ மாற்றக்கூடிய ஒரு முயற்சி இங்கே தமிழகத்தில் நடக்கிறது அப்படிங்கிறதை தான் நம்ம இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த செய்தியில் நீங்கள் பாருங்கள், போன வருஷம் வரைக்கும் 7 ஆசிரியர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த 7 ஆசிரியரில் 2 ஆசிரியர் ஏற்கனவே பணி நீக்கம் சென்று செல்லும் பொழுது அப்போவே என்ன காரணம் அப்படின்னு கேட்கணும். ஒரு ஆசிரியர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுதல் கேட்குறார்கள் அப்படின்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்களா? ஏன் மாறுதல் அப்படிடுறாங்க, என்ன காரணம் அவர்கள் மாறுதல் அதெல்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ ஒரு 2 ஆசிரியர் அந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது மற்ற ஆசிரியர்களுக்கும் அதே நிலைமை தானே இருந்திருக்கும். உள்ளூர் மக்கள் ஒத்துழைப்பு இல்லைங்கிறத அந்த 2 ஆசிரியர்களுக்கு மட்டும் இருந்திருக்காது, எல்லா ஆசிரியர்களுக்கும் தானே இருந்திருக்கும். அப்போ ஏன் அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட இவங்க போய் கவுன்சிலிங் பண்ணி என்ன காரணம் என்ன ஏதுன்னு ஏன் சரிப்படுத்த முயற்சிக்கவில்லை? இது ஒரு கேள்வி வருது. அதற்கப்புறம் கூண்டோட மொத்தமாக எல்லா ஆசிரியர்களும் அங்கேருந்து நாங்கள் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரும் பொழுது என்ன காரணம், ஏன் இப்படி எல்லாருமே போகிறீங்க, அப்போ இந்த ஸ்கூலுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு ஏன் கவுன்சிலிங் பண்ணலை, அவர்களிடம் ஏன் என்கொயரி பண்ணலை? அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் கூட முழுமையாக எல்லாரையும் இந்த விஷயங்களை கேட்டிருக்கணும் இல்லை? அப்போ லோக்கலில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசியிருக்கணும் இல்லை? இது ஒரு நடைமுறை தானே. ஒரு அரசு பள்ளி இருக்குது அப்படின்னா அந்த அரசு பள்ளியை எப்படி மேம்பட நடத்த வைக்கணும் அப்படிங்கிறது தானே இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. எல்லா ஆசிரியர்களும் அந்த இடத்தை விட்டு மாறுதல் அடைந்து போய்விட்டார்கள், அங்கே லோக்கல் சப்போர்ட் இல்லை, அதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்களா? அனைவருக்கும் நாங்கள் கல்வி தருவோம், நான் முதல்வன் திட்டத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அப்புறம் என்ன இல்லந்தோறும் கல்வி அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கி மூழ்கக்கூடிய நிலை, அதாவது இழுத்து மூடக்கூடிய நிலைக்கு ஒரு பள்ளிக்கூடம் சென்று இருக்கிறது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நீங்கள் ஏன் விசாரிக்கலை? அப்படிங்கும் பொழுது நமக்கு அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது அரசு அந்த பள்ளி கல்வித்துறைக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்தும் இது குறித்து மேற்கொண்டு விசாரணை செய்யாமல் மௌனமாக இதற்கு ஆதரவாக ஒரு பக்கம் இருக்கிறது என்று தானே நமக்கு தோணுகிறது. யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒரு லோக்கலில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகத்தானே தென்படுகிறது. ஏன்னா ரொம்ப தெளிவாக தெரியுது, ஒரு பள்ளிக்கூடத்தை மூடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னணி என்ன, அதை சரிப்படுத்துறதுக்கு தான் ஒரு பள்ளி கல்வித்துறைங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த கல்வித்துறை இதை பற்றி எதுவுமே சிந்திக்கவில்லை. பேப்பரில் இவ்வளோ தூரம் செய்திகள் வந்ததுக்கப்புறம் கூட இதை பற்றி சரி செய்ய அவர்கள் முன்வரவில்லை. கேட்டால் நாங்கள் விசாரணை செஞ்சுட்ருக்கோம், இன்னும் முழுமையாக தெரியல அப்படின்னு ஒரு மழுப்பலாக ஒரு பதிலை தானே சொல்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது பின்னணியில் இப்படி ஒரு சதித்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக புரிகிறது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடங்களையும் இவர்கள் இப்படி கேப்சர் செய்து கொண்டு வருவது மிக மிக ஆபத்தாக ஒன்றாக முடிய போகிறது. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல செய்திகள் இதே போல் அங்கு இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது வளர்ந்து வருகிறது என்பதற்கான செய்திகள் பல வந்த வண்ணம் இருக்கிறது. ஏற்கனவே நவாஸ் கனியினுடைய உறவினராக இருக்கக்கூடிய முகமது பைசீன் அப்படிங்கிறவர் மேல பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற நவாஸ் கனி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் அவரே தான், எம்பி. அவருடைய உறவினராக இருக்கக்கூடியவர் முகமது பைசீன். அவர் சில வியாபார நிறுவனங்களை வைத்திருக்கிறார். அதை தவிர மிகப்பெரிய அளவில் அவர் வியாபாரங்கள்லாம் செய்து வருகிறார். அதில் பல விஷயங்கள் இன்னும் சொல்ல போனால் அரசாங்க பணங்கள்லாம் கூட அவர் மூலமாக வருகிறது. அவர் பல இதுக்கு அவரிடம் கொடுத்திருக்க கான்ட்ராக்டுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக தரமற்ற பொருட்கள்லாம் கிடைக்கிறது, அவர் சரியாக சப்ளை பண்ணல. இன்னும் சொல்ல போனால் போதைப் பொருள் கடத்தல், இது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் மேலே வைக்கிறார்கள். அது குறித்து நாம் அரசாங்கத்திடம் ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் நம்ம கொண்டு சென்றிருக்கிறோம். நடவடிக்கை எடுத்தார்களா, அவர் கண்காணிக்கப்படுகிறாரா, அந்த விஷயங்கள் எதுவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது புதுக்கோட்டையினுடைய ஏதோ ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற வேண்டும் என்றால்
இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நல்லா பாருங்கள், புதுக்கோட்டை மாவட்டம்ங்கிறது ராமநாதபுரத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அப்போ ஏற்கனவே ராமநாதபுரம் என்பது இன்றைக்கி இந்த மாதிரியான பயங்கரவாதிகளால் ஒரு சூழப்பட்ட ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது நமக்கு நன்றாக தெரியும். அங்கே போதைப் பொருட்கள் கடத்தலாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி வந்து எண்ணெயே அதிகமாக இன்றைக்கி போய் பிடிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் வந்து அடிக்கடி சோதனையில் சிக்கக்கூடிய ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அங்கேருந்து எத்தனை பேர்களை பிடித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ அதற்கு பக்கத்து மாவட்டமாக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நடந்து வரக்கூடிய செய்திகள், வளர்ந்து வரக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதம், அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி இந்த ஸ்கூலை வந்து இவர்கள் கேப்சர் செய்ய முயற்சி பண்ணுவது, இது எல்லாத்தையும் நம்மளை வந்து உற்று நோக்கி நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறதும் இன்றைக்கி வந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு இதுவாகவும் வருகிறது. அதையும் நம்ம இதில் பார்க்கணும். அப்போ இப்படி வந்து இன்றைக்கி கல்வித்துறையிலும் உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதையும் அந்த பள்ளிகளையும் இன்றைக்கி வந்து இவர்கள் கேப்சர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தமிழகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. இன்றைக்கி இந்தியா முழுவதும் எங்கே ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்தாலும் கூட அந்த பயங்கரவாத சம்பவத்திற்கான ஏதோ ஒரு லிங்க் வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த பயங்கரவாத அமைப்பை பற்றி பேசப்பட்டாலும் அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய ஒரு ஆள் இங்கே வந்து தமிழகத்தில் எங்கேயோ இருக்கிறார்கள், தங்கி இருக்கிறார்கள், இன்று அவர்களை பிடித்தார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தை இஸ்லாமிய பயங்கரவாதம் சூழ்ந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு செய்தியிலும் நம்ம இது போல் வரக்கூடிய ஒரு செய்தியிலும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி அதே போல தான் இன்றைக்கி வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கும் ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நேர்ந்திருக்கிறது. அப்போ எந்த இடத்துல எல்லாம் அவர்களுடைய ஒரு எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக ஆகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த இடத்தை முழுவதுமாக வளைத்து போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இது போன்ற ஒரு பொறுப்புகளில், அதாவது இன்றைக்கி வந்து அதிகாரம் நிறைந்த இப்போ இவர் வந்து பள்ளி மேலாண்மை குழுவினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். அப்படிங்கிற சூழ்நிலையில் உடனே அந்த பதவியை பயன்படுத்தி அந்த இடத்துல எப்படி வந்து அந்த பள்ளியை கைப்பற்றி எப்படி அந்த இடத்த இஸ்லாமிய மயமாக்குவது அப்படிங்கக்கூடிய ஒரு இதை பார்க்கிறோம். அதே போன்று இதே தான் மேட்டுப்பாளையத்திலையும் அந்த இடத்துல வந்து அவங்க பஞ்சாயத்து தலைவரோ அல்லது கவுன்சிலரோ ஏதோ ஆன உடனே தான் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து கேப்சர் பண்ணும் அரபு பள்ளியாக மாற்றுவதற்கு அவங்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறார். இது தொடர்ந்து நம்ம எல்லா இடங்களிலும் இந்த பேட்டர்னை இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ உடனடியாக இந்த செய்தியினுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியினுடைய அடிப்படையில் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விசாரிக்கப்பட வேண்டும். இது உண்மையாக இருந்தால் இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். தடுக்கப்பட்டு அரசு உடனடியாக இந்த பள்ளியை மீட்டு பழையபடி இந்த ஆசிரியர்களை அமர்த்தி மாணவர்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை. ரெண்டாவது, இந்த மதரசா பள்ளிகள்னால எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சு. ஏன்னா மதரசா பள்ளிகள் மூலம்தான் எல்லா இடங்களிலும் அடிப்படைவாத கல்விகள் பரப்பப்படுகின்றன, மூளைச்சலவை செய்யப்படுகின்றன அப்படிங்கக்கூடிய செய்தியை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ மீண்டும் இந்த இடத்துல வந்து ஒரு மதரசா பள்ளியாக இதை மாற்றுவதற்கு இன்றைக்கி அவர்கள் முயல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறதை புரியணும். அதனால் உடனடியாக இதில் வந்து அரசாங்கம் தலையிட்டு இதை வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த ஜியாவுதீன் என்பவர் இதில் சம்மந்தப்பட்டிருப்பார், ஆனால் அவர் உண்மையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.